இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். வேலை செய்கிற இடங்களா இருக்கலாம், நம் பழகிற இடமா இருக்கலாம், நம் கூட இருக்கிற உடன் பிறப்பா இருக்கலாம். ஆனால் அவர்கள் நம்மோட யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். மறைமுகமாக யுத்தம் ஒன்று இருக்கிறது. நேரடியாக யுத்தம் பண்ணுகிற காரியங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை நீ என்ன செய்யாதே, சபிக்காதே என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நமக்கு விரோதமாக நிற்கிற ஜனங்களை நாம் சபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ சபிக்காதே, அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, அவர்களை ஆசீர்வதி என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கை, அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், நாம் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ளாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இவர்கள் எங்களை துன்பப்படுத்துகிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறவர்கள் உண்டு. நம் இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டா இருக்கிறதை கேள்விகள் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களை ஆசீர்வதி, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாங்க, உங்களுக்கு எதிராக நிற்கிற ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை ஆண்டவர் உயர்த்துவார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலையின் மேல் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வராது. ஆனா ஏசப்பா கிட்ட நீங்க அந்த இருதயத்தை கேட்கணும். ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, மன்னிக்கிற இருதயத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் போய் நாம் மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். மன்னிக்கிற ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. உங்களுடைய கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம், உங்கள் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உங்க நண்பரா இருக்கலாம், மன்னிச்சு விட்டுருங்க. நீங்க மன்னிக்கும் போது உண்மையாவே சொல்றேன், அந்த மன்னிக்கிற ஒரு எண்ணம், எனக்கு போய் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிட்டாங்க, நான் எப்படி மன்னிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்க செய்கிற தவறுகளை ஆண்டவர் மன்னிக்கிறாரே. எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோம், ஆனால் ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா என்று கேட்கும் போது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. அதை மன்னிப்பை கேட்டு விட்டுருங்க. ஆனா அதையே நினைச்சு நீங்க உங்களை வேதனைப்படுத்தி கொள்ளாதபடி மன்னிக்கிற எண்ணம் நமக்கு தேவை. நீங்கள் உங்கள் பகைகள், உங்களுடைய விரோதிகளை நீங்க என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருங்க. நீங்க சும்மா மட்டும் வேடிக்கை மட்டும் தாங்க நீங்க பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவருடைய கரத்துல இப்படிப்பட்ட ஜனங்களை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் பார்த்துப்பாரு. அதை விட்டுருங்க. அதை ஏன் நினைச்சு நீங்க யோசிக்கவும் வேதனைப்படவும் தேவையில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாக ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நிச்சயமாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியமா இருந்தாலும், எல்லா தேவையா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட உங்க சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார்.
கர்த்தர் உங்களோட கூட இருக்க பூரணமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அவர்களுக்காக தேவ சமூகத்தை ஜெபியுங்கள், அவர்களுக்காக மன்னியுங்கள், அவர்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக நீதி உள்ளவராயிருந்து உங்களுக்காக நியாயம் விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் மனிதன் அல்ல. நீதியை மாற்றி எழுதுகிறது மனிதன். ஆனால் தேவனோ அப்படி அல்ல. உங்களுக்கு நியாயாதிபதியாக நிற்பார். நியாயத்தை உங்களுக்கு செய்து கொடுப்பார். உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் இந்த நாட்களில இறங்கி உன் அநியாயங்களுக்கு கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இசப்பா, உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இசப்பா, எங்களுக்கும் நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன், யுத்தம் பண்ணுவீராக. எங்களுக்குரியவைகளை கர்த்தாவே நீர் எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பண தேவைகள், பண பிரச்சனை சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரோடு பதில தாங்கப்பா, விடுதலை தாங்க ராஜா. ஆண்டவரே, சொந்த வீடை கொடுங்கப்பா. வேலை இல்லாதவருக்கு வேலையை கட்டளடுங்க ராஜா. ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, தூக்கம் இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தூக்கத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தாவே எந்த பலவீனங்கள் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் தாமே அவர்களுக்கு அற்புதமும் அடையாளங்களும் செய்து முடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுவீராக. ஏசப்பா, அவர்களுடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் கொடுங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.